நான் எப்பேற்பட்ட ஆளு கோமியம் பிடிக்க அனுப்பிச்சு விடுறேன். சரி, அதை எப்படி என்னடி பண்ணுவீங்க? வீடு ஃபுல்லா தெளிச்சு விடணும். முதல்ல உன் வாயில தெளிச்சு விடணும். இது வாயா இல்ல காவாயாடா? அது வேற எப்ப போவோனே தெரியாது. இதை புடிச்சு நின்றுக்கு நம்ம தேவுடு காத்துக்கிட்டு தேவுடா ஐயோ தேவுடா இல்ல கோவிந்தா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி. இந்த 5 வீட்ல போட்டு அரிசி வாங்க சொன்னல, அத கூட நான் பண்றேன். இந்த கோமியம் மேட்டர் மட்டும் நீ பண்ணிடுறதா ப்ளீஸ். இவனுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? பசுமாடி எனக்கு வெக்கமா வந்தது பார்த்தா. அப்ப காலமாடு கிட்ட பிடிச்சிட்டு வரியா? அடப்பாவி காலமாடா அதெல்லாம் பிடிச்சலாம் தெளிக்க முடியாதுடா பைத்தியம். வந்திருக்கு பாரு பசுமாடு. என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியாது. இவனிட்ட எனக்கு சுத்தமான கோமி பிடிச்சிட்டு வரணும். ஏய் என்னடி அந்த பசுமாடு கோமரம் கட்டி இருக்கு? ஏய் அது பசுமாடு இல்ல, பக்கத்து வீட்டு தாத்தாடி அது. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி உன்னை போய் கோமி பிடிச்சிட்டு வர சொன்னா நீ எட்டி எப்படி திருத்து முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்க? கோமியம் பிடிச்சிட்டு வரணுமா? ஏய் என்னைய பார்த்தா கோமியம் பிடிக்கிற மாதிரியா இருக்கு? வேற என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கு? மாமி பிடிக்கிற மாதிரி இருக்கா? புடுறா. இப்ப கோமியம் பிடிக்கலாம்னு சொல்றேன். ஆனா உங்க அப்பா தஞ்சாவூர்ல இருக்காரு, எப்படி பிடிக்கிறது நான் போயிட்டு? எங்க அப்பா எதுக்குடா வரணும் அப்பா? உங்க அப்பா தானே ஒரு எருமை மாடு. ஓ பசுமாடு கோமியம் பிடிப்பாங்கல்ல? பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. வேண்டாம். நீ இப்படி திருன்னு பாக்குறியே, அடுத்து போயிட்டு ஒரு 10 வீடு போயிட்டு நீ வந்து தானம் வாங்கிட்டு வரணும். எதுக்கு? எதுக்கா? ஏண்டி இப்படி என்னடி இது? திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி இந்த ஒரு மாமத்தை போட்டிருக்க மாட்டாரு. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? ஏன் நீ போய் புடிச்சிட்டு வாயே. ஏன் நீ புடிச்ச குறைஞ்சிருவியா? அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் வச்சிருக்க. போய் புடிச்சிட்டு வருமா? நான் எப்பேற்பட்ட ஆளு கோமியம் பிடிக்க அனுப்பிச்சு விடுறேன். சரி, அதை எப்படி என்னடி பண்ணுவீங்க? வீடு ஃபுல்லா தெளிச்சு விடணும். முதல்ல உன் வாயில தெளிச்சு விடணும். இது வாயா இல்ல காவாயாடா? வீட்டை சுத்தம் பண்ணணும். எது மாட்டு மூத்திரத்தை கொண்டாந்து வீடு ஃபுல்லா தெளிக்க போறீங்களா? மூத்திரம்னு சொல்லாத, கோமியம். கணத்துல போட்டுக்கோ. கணத்துல போடுறாங்க. காட்டு கணத்துல போடுறேன். ஏய் இந்த போடு இல்லடா. நீதாண்டி சொன்ன கணத்துல போட சொல்லி. ஏ ஓ அப்பு தப்பு போடுதணுமா? தப்பு போட்டுக்கோ. போடிங் பையா. இது பத்தாடிடி இது. அந்த மாடு போறத பார்த்தா 3 லிட்டர்ல போகுது. இது 1/2 லிட்டர் தானே பிடிக்கும். 1/2 லிட்டர்ல நாங்க 3 லிட்டர் ஆக்கிடுவோம். தண்ணி கலந்து. இதுலயுமா தண்ணி கலப்பீங்க? தண்ணி கலந்து தெளிச்சுப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பால் பசும்பால தான் தண்ணி கலக்குறீங்க, கோமியத்திலேயே தண்ணி கலக்குறீங்களே. என்னடி கான்செப்ட் இது? எதுல கலந்தாதான் என்னடா? நிறைய இருந்தா போதாதா? சோ கடவுளே, இப்ப எங்கடி போய் தேடுவ அந்த மாட்டை? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அது வேற எப்ப போவோனே தெரியாது. இதை புடிச்சு நின்றுக்கு நம்ம தேவுடு காத்துக்கிட்டு தேவுடா ஐயோ தேவுடா இல்ல கோவிந்தா. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி. ரெண்டும் ஒண்ணு தாண்டி எருமை. இது மட்டும் இல்ல, இன்னும் மெயின் பிக்சர். ஏய் இந்த மாதிரிலாம் நாமத்தை போட்டுன்னு போனா பாக்குறவங்க என்ன சிரிப்பாங்கடி. எனக்குன்னு இந்த ஏரியால ஒரு பிரஸ்டீஜ் ஹாக்கின்ஸ் குக்கர்லாம் இருக்குடி. அதான் உனக்கு மதிப்பா இருக்கு. சரியா? இவ்வளவு நாள் உன்னை எப்படி பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப பாரு கண்ணத்துல போட்டுக்காங்க. கோவிந்தா 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 அப்படின்வாங்க. அதான் என் வாழ்க்கை கோவிந்தா போயாச்சு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுற டைம்ல எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்க சொல்லு? ஒரு நான் உனக்கு சொல்றேன் கேளு. என்ன சொல்றேன்? இந்த 5 வீட்ல போட்டு அரிசி வாங்க சொன்னல, அத கூட நான் பண்றேன். இந்த கோமியம் மேட்டர் மட்டும் நீ பண்ணிடுறதா ப்ளீஸ். இவனுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? பசுமாடி எனக்கு வெக்கமா வந்தது பார்த்தா. அப்ப காலமாடு கிட்ட பிடிச்சிட்டு வரியா? அடப்பாவி காலமாடா அதெல்லாம் பிடிச்சலாம் தெளிக்க முடியாதுடா பைத்தியம். ஏன்னா காலமாட்டு பீர் அடிச்சிருக்கோம். அதனால வந்து மறுநாள் யூரின் வந்தா ஸ்மெல் வரண்டா. அதுல காலமாடு நீ நினைச்சுக்கிட்டியா? நான் உன்ன சொல்லல, மாட சொன்னேன். நான் ஒரு முரட்டு காலடி. பொங்கல் வந்து ஜல்லிக்கட்டு வந்ததுன்னா அந்த எங்க ஏரியால மாட விட மாட்டாங்க, என்ன விட்டு தான் பிடிப்பாங்க. இவ்வளவு எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்குன்னு மிதிப்போம்டா. அதுல திடீர்னு ஒருத்தன் புடிச்சாம் பாரு. டேய் இது செதில் இல்லடா உர்றாடா, கேட்க மாட்டேங்கறான். வந்து வாமா சாமி விஷயத்துல இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். இந்த பாரு, இது மட்டும் இல்ல, நீங்க பாரு நார்மலா போயிட்டு ஒரு டைம் வந்து கோவிந்தான்னு கூட்டா வெளிய வர மாட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறோம். என்ன டான்ஸ் ஆடுற? இல்ல நீ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. போலீஸ் வேஷம் போட்டா அடிக்கணும், டாக்டர் வேஷம் போட்டா ஊசி போடணும், சேக் வேஷம் போட்டா சேக் பண்ணா என் பீக்கு. வானா ரவி. என்ன வரா ரவி? வேண்டாம், இந்த கோமியத்தை பிடிக்கிறது நிப்பாட்டிக்கோன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போயிட்டு கோமி. புரட்டாசி மாசம் வந்திருக்க பாரு பசுமாடு. என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியாது. இவனிட்ட எனக்கு சுத்தமான கோமி பிடிச்சிட்டு வரணும். ஏய் என்னடி அந்த பசுமாடு கோமரம் கட்டி இருக்கு? ஏய் அது பசுமாடு இல்ல, பக்கத்து வீட்டு தாத்தாடி அது.
என்னடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பைத்தியமே, நான் தாத்தாவை சொல்லடா, அது பக்கத்துல இருக்கிற பசுமாடை பாரு. பசுமாடா? நல்ல வேலை தாத்தா கிட்ட போய் சும்மா நிட்டு இருப்பேன் நானு. எதுல விடுன்னு தெரியாதோ. அம்மா, குத்துருவோம் அம்மா. பாத்துக்கோ. ரொம்ப எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். போயிட்டு 10 வீடுக்கு போய் தானம் வாங்கிட்டு வரணும்டா. அடி 5 வீடு தான் சொன்னப்ப 10ன்டா. நீ இப்படியே டைம் படுத்திட்டு இருந்தா இன்னொரு 5 வீடு ஏத்திடுவேன். அதான். 15 20 30ன்னு ஏத்திடுவேன். அதான். நாள் ஃபுல்லா உனக்கு ஊரா சுத்த வச்சிருவோம் பாத்துக்கோ. ஏண்டி நீங்க புரட்டாசி மாசம் வந்தது எங்களை புரட்டி அடிக்கிறீங்களேடி போட்டு. என்ன பெருமாளே இந்த டைம்ல இந்த ஒரு மாசம் என்னுடைய பாடியோட எனர்ஜிலாம் லெவல்லாம் குறைஞ்சு போச்சு. நாட்டுக்கோழி சாப்பிடாம நாங்கெல்லாம் காட்டுக்கோழி தின்ற பரம்பரைங்க. இந்த வாயில போடுன்ட்டேன். புரட்டாசி எதுமா நாட்டுக்கோழி இந்த கோழி அந்த கவுச்சின்றத பேசக்கூடாதுன்ற. முதல்ல நான்வெஜ்ன்றத அப்ப வாயில கோமியம் கவுச்சி இல்லையா? அதுதான் என்னடா கவுச்சி அது? அதுவும் கவுச்சி தானே. ஓ அது கவுச்சி இல்ல ஆய்ச்சியா? ஆய் இல்லடா, இல்ல நீ தானே சொன்ன. கோமியம்டா. டேய் டேய் வாயில போட்டுறோம் பாத்துக்க. நானே என்ன எது ஏடா கூடமா பேசிட்டே இருக்க நீ? இப்ப நீ புடிச்சிட்டு வர போறியா இல்லையா? ராதா நீ எது ஒண்ணா சொல்லு ராதா. என்னை எவ்வளவு கேவலமானா திட்டு. உன்னுடைய சோட்டாவை எடுத்து பேட்டால வச்சு என்ன போடுன்னு போடு. சரி, ஆனா இது மட்டும் வேணாம் ராதா ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கு முடியாது. நீ தான் போய் பண்ணும். உனக்கு தான் அந்த வேலை கரெக்டான தகுதியான ஆளு. நீ தான் செய்யற. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? வருஷம் எவனாவது கண்டுபிடிச்சான் புரட்டாசி மாசம் கடுப்பேத்தலாங்க. இவளுங்க கிட்ட மாறி நான் படுற பாடு இருக்கு. என்ன பழுதுட்டு இருக்க நீ? கோமியம் பிடிக்கல முடியாது. இரு வரேன். என்ன உனக்கு கோமியம் தானே வேணும்? ஆமா போ வரோம். போ என்ன போ வர்றோம் பாரு. ஸ்பெஷல் கோமியமா வரும் பாரு உனக்கு. போ போ. இன்னைக்கு ரவிராஜோடைய கோமியத்தை தெளிக்க போற நீ. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு போற பைத்தியம்? என்னடி பைத்தியமா நீ? ரவிராஜ் மாட்டுக்கிட்ட புடிச்சிட்டு வர கோமியத்தை தெளிக்க போறேன்னு சொன்னேன்டி. ஒழுங்கு மரியாதை சாமி விஷயத்துல விளையாடாத. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த பாரு கோமியத்துல எந்த கோமியம் வந்தாலும் பரவாயில்ல. இல்ல மாடு கோமியம் மட்டும் தான் வேணுமா? எடு. வேண்டாம், எடுத்து வெளுத்து வாங்கிடுவேன் நானு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு ஜல்லிக்கட்டு காளியோட கோமியம் இருக்கு வேணுமா? கேட்டேன்டி கேட்டேன். ஒழுங்கா போயிடு. ஐயோ வெளியில அந்த மாடு கட்டி போட்டுறோம். ஒழுங்கா ஒரு கோமியை பிடிச்சினதுக்கு இவ்ளோ கேவலமா நினைக்கிறியா? கேவலமாண்டி. புனிதமான வேலைடா இது. ஏண்டி? குடிக்கறாங்கடா. குடிப்பாங்க. அவனுங்க என்ன குடிப்பானுங்க? கொண்டு போயிட்டு மாட்டு பட்டக்ஸ்ல இந்த சொம்ப பிடிச்சி நிக்கிற எனக்கு தாண்டி தெரியும். நீ ஏன் நிக்கிற? வரும்போது கேட்டு போ. அத வரை நான் தடவி கொடுக்க வேண்டியதா இருக்கு. போவே மாட்டேங்குது. போன சனிக்கிழமையே நான் சொன்னேன் இந்த வேலையை என்னை செய்ய வைக்காதன்ட்டு. நீ என்ன பண்ணி அங்க போயிட்டு? என்ன பண்ணாங்க? போயிட்டு அழுதுருப்ப. அவ்வளவு தடவி தர பாட்டு வேற பாடினேன். செண்பகமே. அட நாயே, செம்பகமே பண்ணா பால் தடா கறக்கும். அது எப்படி கோமியம் வரும்? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அடி பாலே வர இடத்துல மூத்திரம் வராதா? இவனுக்கு பாலுக்கும் மூத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லாம பேசிட்டு இருக்க. வேண்டாம், நான் வந்து நல்ல நாளுன்னு பாக்குறேன். என் வாயில எதனா வந்துரும் பாத்துக்கோ. ஓ வாயில கோமியம் வருமா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அப்படி வந்தா நீ புடிச்சிட்டு தெளிச்சு விடு. நான் போயிட்டு வரேன். எனக்கு நீ இப்ப பண்றது ஆத்திரம் தான் வரும். டென்ஷன் ஆயிடுவேன் நான். பாத்துக்கோ. என்ன யாரு நினைச்ச? தெரியுமே நீ ஒரு மென்டரு, பைத்தியம், சூனியக்கார பொம்மை, சூனிய கிளவி. எங்க என்ன புலம்பிட்டு இருக்க நீ? போறியா இல்லையா? கோமியை மட்டும் பிடிக்க அனுப்பாது. போன முறவே காரி துப்பாடுங்க. மாடு வேற எட்டி விட்டது இல்ல. 2 பால்ஸ்ல ஒரு பால்ஸ் டேமேஜ். வீரவசனம் எல்லாம் பேசுறல்ல. போடா. தேங்க்ஸ் ராதா. தேங்க்ஸ் ராதா. 10 வீடு நான் என்ன சொல்றேன், இந்த புரட்டாசி மாசம் முடியற வரைக்கும் உங்க அப்பா கூட வச்சுக்கலாமா? கூட வச்சுக்கலாமா? எது? என் அப்பா வந்து கோமியம் பிடிக்கணும். நீ உட்காந்துட்டு அப்படியே வசமா சாப்பிடணுமா வீட்டுல உட்காந்து? இல்லடி நான் அப்படி சொல்லடி. உங்க அப்பாக்கு லிட்டரா தண்ணி கொடுத்தாருன்னா அவரே நமக்கு இலவச கோமியம் கொடுத்துட்டு போயிட போறாரு. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு எப்படி நான் தோணுது? எரும மாடு கோமியம் தெளிச்சானா பசு மாடு கூட தெளிச்சானா? இந்த மாதிரி நான் சொல்றதை கேளு. நீ ஒரு புரட்டாசி பெண்.